இன்னைக்கு தமிழ்நாட்டில் தினசரி அராஜக செயல் நடந்துவிட்டுக் கொண்டே இருக்கிறது. அது உரிமைக்காக போராடிய பகுதி நேர ஆசிரியர்கள் 150 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் சொன்னதை அவங்க கேட்கிறாங்க. அவங்களுடைய உரிமை அது. அதாவது பகுதி நேர திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்க? 2021 தேர்தலில் 181வது தேர்தல் அறிக்கையில் பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நியமனம் எங்களை பார்ப்பதற்கு அனுமதிக்கப்படவில்லை. இது திராவிட முன்னேற்ற கழக அரசை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அது மட்டுமல்ல, நெல்லை மாவட்டத்தில், குமரி மாவட்டத்தில் குவாரிகள் ஏராளம் நடத்தப்படுகிறது. இன்னைக்கு காலையில் கூட ஒரு பெண், 7ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை டாரஸ் லாரி ஏறி கால் நசுங்கி போயிருக்கிறது. திருவள்ளூர் கும்மிடிப்பூண்டி பக்கத்தில் 10 வயது குழந்தைய 10 வயது பெண் குழந்தைய தூக்கிட்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. இதுவரைக்கும் அரெஸ்ட் பண்ணல. ஆனால் பகுதி நேர ஆசிரியர்கள் இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணி உரிமைக்காக போராடவர் இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. மாயவரத்தில், மயிலாடுதுறையில் 23 பார சீல் வச்சதுக்காக ஒரு டிஎஸ்பி இருந்து ஜீப் இன்னைக்கு பிடிங்கிருக்கிறாங்க. ஆக அரசாங்கம் பாதுகாக்கக்கூடிய அரசாங்கமே இன்னைக்கு எல்லா பழி பாவ செயல ஈடுபட்டு இருக்கிறாங்க. எல்லா இடத்திலையும் போதை பொருட்கள், இல்லீகல் ட்ரக்ஸ் எல்லா இடத்திலையும் நடைபெறுது தமிழ்நாட்டில். ஆனால் அதையெல்லாம் விட்டு இன்னைக்கு பகுதி நேர ஆசிரியர்கள் எல்லாம் இன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்க. எங்களை பார்ப்பதற்கும் அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. போஸ்டிங் போடுறதுங்கிறது வழக்கம். ஆனால் அதுக்கு மாறா இன்னொரு எக்ஸாம் வச்சு தான் நாங்கள் போஸ்டிங் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஏடிஎம் கவர்மெண்ட்டில் ஜியோ போட்டாங்க. அதை ஃபாலோ பண்ணி இவங்களும் எக்ஸாம் நடத்துகிறாங்க. ஆனால் நான் அந்த ஜியோவை நீக்குவோம். அதாவது இந்த ஆசிரியர்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு திறன் இல்லாமல், ஆசிரியர்களுக்கு பணி கொடுப்பதற்கு அவர்களுக்கு வழி தெரியாமல் அவர்கள் இந்த மாதிரி காலம் தாழ்த்திட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 30% மாணவர்கள் அங்கே யாரும் சேர போகிறதே இல்லை ஆதி திராவிட பள்ளிக்கூடத்தில். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்க ஆதி திராவிட பள்ளிகளை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கி இன்னைக்கு 5000 ஆசிரியர்களுக்கு மேலே இன்னைக்கு பணி இடம் காலியாக இருக்கு. ஆனால் இதெல்லாம் அவர்கள் நிரந்தரம் பண்ணலாம். இதை நிர்வாகம் பண்ண தெரியாமல் இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கம், முதலமைச்சர் அவர்கள் ஓரணியில் திளறுவோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஊர்வலமாக போயிட்டு இருக்கிறாங்க. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்குமா? தேர்தல் எதிரொலிக்க நினைக்கிறீங்களா? இது நிச்சயமாக தேர்தல் எதிரொலிக்கும். நீங்க இதுவரைக்கும் எல்லா தேர்தலையும் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் எந்த அரசாங்கத்தை எதிர்த்து போராடுறாங்களோ அந்த அரசாங்கம் வீழ்ந்திருக்கு. அதுக்குப்படியாக மாற்று அரசாங்கம் நிச்சயமா வரும். வந்த பிறகு நிச்சயமாக இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ப்ரீவியஸ்ல ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருந்தப்பவும் செய்யல, இந்த கவர்மெண்ட்டும் செய்யல, இப்போ எப்படி நம்ம திருப்பியும் அடுத்தால நாங்கள் உறுதி சொல்றோம். நாங்கள் நிச்சயமா தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வந்த உடனேயும் நிச்சயமா இதுக்கெல்லாம் முடிவு காலம் கிடைக்கும்.